நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். என்னோடய சொத்தோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆக்சுவலாக என்னோடய சொத்தோட மதிப்புங்கிறது 193 கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு மேற்பட்ட கண்ட்ரிஸும் இருக்குது. கவர்மெண்ட்டு என்னோடய சொத்து தான். எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை கேட்பாங்க, இது கோயில் இடம்டா, கோயில் இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்டா அப்படிமா. அம்மா, கவர்மெண்ட்டோட ஓனரே நான் தான், இந்த சொத்து என் பேரில் தான் இருக்குது, நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பிரம்மாண்டமாக வாழ்ந்து காமிச்சா மட்டும்தான் இது இதுக்கு இப்படி அப்படின்னு நினைப்பாங்க. என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாமே லீகலாக இருக்கும், சட்ட ரீதிகளாக அதுக்கான விஷயம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஜட்ஜும் நான் தான், சட்டத்தை எழுதி வச்சது நான் தான். ஒரு கண்ட்ரிக்குன்னு நான் சொல்லலை, யாருக்கு வேணே சொல்லியிருப்பேன். 193 கண்ட்ரிஸ், அதற்கு அப்பாற்பட்ட கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ரிப்பப்ளிக்கன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பேன். சரி, என்னோடய சொத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இந்த சொத்துக்கள்லாம் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், உழைப்பு சும்மா கிடையாது, நிறைய கடினமான உழைப்பு. இது எப்போவுமே என் பேரில் தான் இருக்கும். எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் அது என் பேரில் மட்டும்தான் இருக்கும். நான் இன்னும் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணால் அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு என் மனைவி வருவாள். அவளுக்கு அதுக்கான விஷயங்கள், ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்து அதை பராமரிக்கக்கூடிய தகுதியை கொடுத்தா தானே அந்த நபர் அதை பராமரிக்க முடியும். மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதை பராமரிக்கக்கூடிய தகுதியை எல்லாமே கொடுத்து, இதை இப்படி பார்க்கணுமா, இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அதுக்கு தகுந்த பெண் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே குட்னஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, ஸ்மார்ட்னஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, டேலண்டட் மட்டும் இருந்தால் பத்தாது, ஒர்க்கபிள் கெப்பாசிட்டி மட்டும் இருந்தால் பத்தாது. எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத சிறு விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அது எல்லாருக்கெல்லாம் அமையாதுங்க. சரி, இது இருக்கட்டும். சரி, நான் கல்யாணம் பண்ணும்போது பார்ப்போமே, அது நடக்கும்போது நடக்கட்டும். இப்போ நான் மெயினாக பேச வந்தது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு படிக்கிறதுக்கு எல்லா தகவலையும் நான் கொடுத்துருப்பேன். விஞ்ஞான ரீதியாகவும் சரி, மெஞ்ஞான ரீதியாகவும் சரி, அறிவியற்பூர்வமாக உணர்ந்து செயல்படுங்க. அடிக்கடி கார்டன் போடுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கார்ட்ஸுவான் போடுறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அப்படி குழப்பத்தில் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் யாருக்குமே முன்னுக்கூட்டி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சயின்டிஸ்ட்டு, அறிவியல் விஞ்ஞானிகள், மெத்தாலஜி, அதாலஜி, இதாலஜி எல்லா ஆலஜிலையும் ரிசர்ச் பண்ணி கொடுத்த ரிப்போர்ட்ஸ் தான் நீங்கள் விக்கிபீடியாவில் அந்த பேரோடு பார்க்கலாம். அது நான் தான், வேறு யாரும் கிடையாது. கடவுளை மனிதர்கள் பார்த்தது கிடையாது, கடவுள் யாருங்கிறது தெரியாது. கடவுள் யாருக்குன்னே சொல்லியிருப்பேன். கடவுளும் மனிதனாக பிறந்து தான் கடவுளாக நிர்ணயிக்கப்பட்டு மனிதனுக்கு உணர்த்திட்டு தான் கடவுள் இந்த பூமியை அதற்கான விளக்கங்களை கொடுத்து தான் போயிருந்திருக்காங்க. அதுக்கான உங்களுக்கு பைபிள், குரானு, பகவத்கீதை, சிவபுராணம் இப்படி ஏகப்பட்டது இருக்கும். கல்வெட்டுகளில் கூட அதுக்கான தகவல்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் யார் சார் கொடுத்தாங்க? கடவுளே இது பண்ணி கொடுத்தாங்களா? கடவுளே சொன்னான்னு தான் தெரியுமா அப்படின்னா, கடவுள் மனிதனாக பிறந்து அதற்கான வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்து அதற்கான நியமனத்தை பிறர் மூலயமா அதற்கான தகவல்களை சேகரிக்கப்பட்டு நீங்கள் சேகரித்து அதன் மூலயமா கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் தான் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடியது. நான் யாருக்குமே உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருப்பேன். கடவுளை எப்பவுமே புத்தியால் நோட் பண்ணேன்னா வேலைக்காகாது. இருக்குது ஆனால் இல்லை ஆனால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பு பட எனக்கு தான் சிம்பு ஃபேனு, அது வேறு. அதே சொல்கிறேன்னா, அதே சேமில் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அப்படின்னா, புத்தியால் யோசிக்கும்போது ஆமாவா இல்லையான்னு குழப்படிகள் நிறைய இருக்கும். மன ரீதியாக யோசிக்கும்போது ஒரு ஒரு ஆழ்ந்த அன்போடு இருக்கும். அந்த ஆழ்ந்த அன்புங்கிறது தான் நம்மளோட அமைதியான நிலைப்பாட்டில், தியான நிலையில் உணரக்கூடிய ஒரு விஷயம்.
இன்டர்நேஷ்னல் யோகா அப்படிலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதையும் நான் தான் கொடுத்துருப்பேன். கடவுளை வந்து கண் கொண்டு உணர முடியாது, மனம் கொண்டு தான் உணர முடியும். உணர்ச்சிகள்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடுதல் மூலியமாக நம்ம உணர்றதுங்கிறது வேற, ஒருத்தங்க தொட்ட மாதிரியாக நம்ம உணர்றதுங்கிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசங்க. திஸ் இஸ் யூ கேன் சிஸ் சென்சார் மாதிரி, சரிங்களா? சென்சாருங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஒய்ஃபை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் சார், மொபைலில் பார்க்கலாம் சார். அப்படி இல்லை, காற்று அலைகளோடு கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு, ஒய்ஃபை, அலைபேசி, காற்றை உணர முடியுமா? முடியும் சார். எப்படி உணர முடியும்? காற்று அடிக்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும், அதன் மூலயமா நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று அடிக்கிறது எப்படி இருக்கும்? ஒரு சில்னஸ் கொடுக்கும். பாடிக்கு எப்படி அந்த சில்னஸ் வருது? சயின்ஸ் ரீதியில் உணரும். அப்போ அந்த காற்று அடிக்கிறது சயின்ஸ் ரீதியில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம இருக்கிறதுக்கும் நமக்குள் ஒரு அலைகள், அதிர்வலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன அதிர்வலைகளை உணர வைக்கக்கூடியது. நம்ம வாய் வழியாக அப்படின்னு ஊதுனா ஒரு மென்னிய ஒரு தடவி கொடுத்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை உணரக்கூடிய ஒரு தன்மை இந்த சயின்ஸ் ரீதிகளாக கவனிங்க. பாடங்களை மட்டும் படித்தப்படாது ஸ்டூடெண்ட்ஸ். மெய்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மெய்ஞானங்கிறதும் விஞ்ஞானங்கிறதும் ஒன்று தான். பட் விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே அறிவியல் பூர்வமாகவே நம்ம வந்து உணர்ந்துட முடியுமா அப்படின்னா, அந்த அறிவியல் பூர்வமாக உணர்றதுக்கு கூட இறையாண்மையோடு சேர்ந்தது தான். முதல்ல அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு அதுக்கான தகவல் எப்படி கிடைக்கி? சும்மா கிடைக்காதுல்ல. கடவுளை நம்ம கல்லாக பார்க்குறோம், சிவலிங்கத்தை கல்லாக பார்க்குறோம், சிவனை பார்க்குறோம், இல்லை எல்லா கடவுளையுமே வந்து சிற்பங்களாக பார்க்குறோம் இல்லையா? அதை உணர்றது எப்படி? அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஆத்ம ரீதியாக எப்படி நமக்கு அதற்கான உணர்வு கிடைக்கி? அதை நம்ம சயின்ஸ் ரீதியாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சில தேவாலயங்கள்லாம் போயிருப்பீங்க, சில கோயில்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க, சில பள்ளிவாசல்கள்லாம் போயிருப்பீங்க. அந்த கோயில்களுக்குள்ள நீ மானிட்டரிக்கல் சென்சார்சிட்டி இதை வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அலைகள் அப்படி சொல்லுவாங்க, ஒரு அதிர்வலைகளோட மனித உணர்வுகளோட கலந்துருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே தெரியும். மெட்டல் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மெட்டல் டிடெக்டிவ்ங்க மாதிரி, அந்த மெட்டல் டிடெக்டிவ் மாதிரி ஹியூமனோட பாடி அந்த இடத்துல போனோடனே என்ன ரியாக்ட் பண்ணுது? நம்ம ஸ்கேனிங் பார்த்துருப்போம், சிடி ஸ்கேனிங், எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லாம் பார்த்துருப்போம். இந்த சிடி ஸ்கேனிங், எம்ஆர்ஐ ஸ்கேனிங் ரிசர்ச்சோட ரிப்போர்ட்ஸ் எப்படின்னா, நீ தனிப்பட்ட முறையில் வெளியே இருக்கும்போது உன்னை சிடி ஸ்கேனிங் எடுத்து உன்னோட ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கறதுக்கும், ஒரு கோயிலுக்குள்ளே வச்சுட்டு உன்னை வந்து எம்ஆர்ஐ எடுத்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்க்கறதுக்கும், கோயிலை விட்டு நீ வெளியே வந்த பிறகு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுத்து பார்க்கறதுக்கும் மூணுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். உன்னோட பாடியோட ரியாக்டிவிட்டிஸில் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இதே மற்ற எல்லா இடங்கள்லையும் போய்கிட்டு இருப்பேன். காலநிலை, பருவநிலை, எல்லா மாற்றங்களும் இருக்கும். ஒவ்வொரு பிளேஸஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும். அங்கெல்லாம் நீ எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸஸுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே உணவுப் பொருட்களும் அப்படி தான். நீ திருநெல்வேலியில் சாப்பிட்றதுக்கும் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் மற்ற இடத்துல சாப்பிட்றதுக்கும், மற்ற தென்காசி, தூத்துக்குடி அப்படின்னு, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டங்களை நீ போய் ஃபுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து பார்த்து, சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உன்னோட பாடி சேஞ்சிங் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது உணவு ரீதிகளாக மட்டும் நடக்கிறது கிடையாது, அந்தந்த லொக்கேஷன் ரீதியாகவும் மனிதனோட உடலோட திறன்கள் என்ன மாதிரிலாம் செயல்படுதுங்கிறத ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸையும் நோட் பண்ணி, இது ப்ராஜெக்டாகவே நீ எடுத்துக்கோ. டாக்டரேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, ப்ராஜெக்டாகவே எடுத்துக்கோ. நீ வேணால் எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி கொண்டு போய் வச்சு டெஸ்ட் பண்ணிப்பார். அப்போது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் அண்டு லொக்கேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆற்றல், அதிக ஆற்றல் கிடைக்கக்கூடியது கோயில்களில் இந்த பிளேசஸில் அதிக ஆற்றல் கிடைக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். உனக்கு அறிவியல் புதுமா நீ கேட்குற,
அப்படிங்கும்போது உனக்கு அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கிறது மாதிரி தான். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரிசர்ச். இது வந்து உங்களுக்கு சின்னதாக கொடுத்த ஒரு சாம்பிள். இன்னும் நிறைய இருக்குது. மனித உணர்வுகள், மனித குணங்கள், மனித செயல்பாடுகள், இறைவனுக்கும் மனிதனுக்கும் சாதா மனிதனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, மனித உடலுக்கும் இறையாண்மை சார்ந்த உடலுக்கும் என்ன வித்தியாசங்கள், ஒரு மனிதன் கடவுளாக எப்படி மாறுறாங்க. கடவுள் பூமியில் மனிதனாக தான் பிறந்தார். ஜீசஸ் மனிதனாக பிறந்தார், அல்லாஹ் மனிதனாக பிறந்தார், சிவன் மனிதனாக பிறந்து இருந்தார். ஏன் சிவனுக்கு மட்டும் இவ்வளோ மகத்துவம்? அவருக்கு மட்டும் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க? ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன், முடிவும் இல்லை, எனக்கு எண்டு கடையே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கவர் ஏன் அப்படி இருக்கார்? முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, இரண்டுக்கும் இடைப்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? காலையில் இல்லை, நைட்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ மதியம், அப்போ மதியத்துக்குள்ளவங்களா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இரண்டுக்கும் இடைப்பட்டவர், குளிர்ச்சியும் வெப்பமும் சேர்ந்த ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி. ஐஸ் க்யூப் ஹை லெவல் டெம்பரேச்சரில் இருக்கும், அதே டெம்பரேச்சர் தான் அது இருக்கும். அதோட இருக்கிற நிலை பார்த்திங்கன்னா அதில் அதே மாதிரி தான் பனிலிங்கமும், அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ என்ன தான் சார் சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை, குழப்படியாக இருக்குது. எதுவுமே நீ அறிவியல் பூர்வமாக கவனிக்கணும்னு ஆசைப்படுற, அப்போ அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கோ. மனிதன் சாதா மனிதனாக இருக்கிறதுக்கும் இறையாண்மையோடு சேர்ந்து இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இறையாண்மைங்கிறது எதுக்குள் அடங்கியிருக்கு? கோபங்கள், ஆத்திரங்கள், பொறாமைகள், சுயநலங்கள், இது எல்லாமே அகன்ற நிலை, உன்னதமான நிலை. உன்னதமான நிலை யாருமே இன்றைக்கி வரைக்கும் பெற முடியாது. அப்போ சித்தர்கள், முனிவர்கள் மட்டும்தான் சார் பெறுவாங்களா? மற்றவங்களாம் பெற முடியாதா? இறையாண்மைங்கிறது வந்து இறைவனோடு அண்டி வாழ்கிறது, இறைவனாக வாழறது கிடையாது. மனிதர்கள், சாதா மனிதர்கள் இறைவனாக வாழணும்னா அதுக்கு தகுந்த தகுதிகளை கூட அடைய முடியாது. அப்போ இவ்வளோ கடவுள் இருக்காங்களா சார்? அவங்களாம் எப்படி உருவானாங்க? உன்னோட கேள்வி, அடுத்த கேள்வி அதான் தான் இருக்கும், எப்படிலாம் உருவானாங்க? அப்போ நாங்கள் ஒரு கடவுளாக மாற முடியாதா அப்படிங்கிறது உன்னோட கேள்வி இருக்கும் இல்லையா? சரி, அதுக்கு விளக்கம் நான் அப்புறம் சொல்கிறேன். ரைட், நான் அப்புறம் பேசுகிறேன்.